நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ்னா என்னன்னா, சில பேருக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வரன் தேடினா கிடைக்கும், சில ஜாதகத்துக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வரன் தேடினா கிடைக்காது. ஏன்னா அந்த ஆப்ஷனே அவங்க ஜாதகத்துல இருக்காது. இன்னைக்கும் கூட பாருங்க, எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டரா பிசிஷியனா இருக்கிற பல பேர் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு அதே மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வரன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வரனே முடிஞ்சிருக்காது. உங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. 40-50 வயசு ஆயிருக்கும். வயசாகி போய் இறந்து போயிருக்காங்க பல பேர். பல ஆயிரம் பேர் மெடிக்கல் ஃபீல்ட சேர்ந்தவங்க, பல ஆயிரம் பேர் கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க. அதே கவர்மெண்ட் ஜாப்ல எனக்கு மாப்பிள்ளை வேணும், அதே கவர்மெண்ட் ஜாப்ல எனக்கு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு இன்று வரை திருமணம் பண்ணாம உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்க ஜாதகத்துல கல்யாணம் ஆகும் ஆகாதுலாம் தலையெழுத்துல இருக்கா? கிடையவே கிடையாது. அவங்களோட ஜாதகத்துல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு அப்படின்றத பார்த்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நம்ம ஜாதகம் நமக்கு கொடுக்கறது எல்லாமே ரெண்டு விஷயமா. ஒன்னு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொன்னு ஆப்ஷன். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கிறது யார் கையில இருக்கு? நம்ம கிட்டதான். அதை ரிஜெக்ட் பண்றதும் நம்ம கையில தான் இருக்குது.